Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா ராஜா? நல்லா படிக்கிறீங்களா? கண்ணே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி. அதில் எக்ஸாம்பிள் 5.8 தான் சாமி. பாரு, a circle of radius 3 unit touch both axes. அதாவது ஒரு சர்க்கிள் வந்து 3 ரேடியஸ் வந்து 3 யூனிட் இருக்கிற சர்க்கிள் டச் போத் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸும் தொடுதான், ஒய் ஆக்சிஸும் தொடுதான். அவன் சொல்லியிருக்கான் அது ஃபர்ஸ்ட் குவாட்ரனில் தொடுது, செகண்ட் குவாட்ரன் தொடுதுன்னு சொல்லலை. அவன் போத் ஆக்சிஸை வந்து டச் பண்ணுதுன்னு தான் சொல்லியிருக்கான். அது ஃபர்ஸ்ட் குவாட்ரனில் டச் பண்ணலாம், அல்லது செகண்ட் குவாட்ரனில் இருக்கலாம், அல்லது தேர்டு குவாட்ரனில் இருக்கலாம், அல்லது ஃபோர்த்து குவாட்ரனில் இருக்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல் பாசிபிள், புரியுதா? பாசிபிள் சர்க்கிள் எல்லா ஈக்குவேஷனும் நீ கண்டுபிடி ஜென்ரல் ஃபார்ம்ல அப்படின்னு இருக்கான். அப்போ தேர்ஃபோர் நமக்கு பாரு, நமக்கு கொடுத்துருக்கிற சொல்யூஷன்ல பாரு, எந்த ஆக்சிஸ் வேணாலும் பாரு, எக்ஸ் அச்சு ஒய் அச்சு தொடுது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ல தொட்டுக்கிட்டு இருக்கலாம், அல்லது செகண்ட் குவாட்ரன்ல தொட்டுக்கிட்டு இருக்கலாம், அல்லது தேர்டு குவாட்ரன், அல்லது ஃபோர்த்து குவாட்ரன். இங்க பாரு, இது ரேடியஸ் 3, இது ரேடியஸ். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரன்னா 3,3 கண்ணு, செகண்ட் குவாட்ரன்னா எக்ஸ் -3 ஒய் +3, தேர்டு குவாட்ரன்ல எக்ஸும் -3 ஒய்யும் -3, ஃபோர்த்து குவாட்ரன்ல எக்ஸ் +3 ஒய் வந்து -3. இவ்வளவுதான். அப்போ தேர்ஃபோர் நம்ம இது நாளையும் தனித்தனியாக கண்டுபிடிக்க தேவையில்லை ராஜா. நீ அப்படியே ஜஸ்ட் பாரு, எக்ஸ் +3 -3 தான், ஒய்யும் பாரு +3 -3 எங்கே போட்டினாலும். அப்போ அதுலேயும் 4 பாசிபிள் இதுவும் வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சென்டர் எழுதிக்கலாம். சென்டர் போட்டோம்னா நம்ம என்ன போடலாம்? +or -3, +or-3. பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன், மைனஸ் எடுத்து ப்ளஸ் எடுத்தோன்னா செகண்ட் குவாட்ரன், மைனஸ் எடுத்தா தேர்டு குவாட்ரன், ப்ளஸ் எடுத்து மைனஸ் எடுத்து இதில் 4 சென்டர் வந்துடும். அப்புறம் ரேடியஸ் அவன் கொடுத்துருக்கிற ரேடியஸு ஆர் = 3. கண்ணு சென்டர் அப்படின்னாவே என்ன போடுவான்? ஹெச், கேன்னு போடுவோம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் இவ்வளோதான் தங்கம், வேறு ஒன்றுமே இல்லைடா. புரியுதா? சென்டர் கண்டுபிடிச்சி இதை பார்த்து இது 3 சென்டர் கண்டுபிடிச்சிட்டு ஆல் பாசிபிள். இப்போ ஈக்குவேஷன் ஓகேவா கண்ணு? ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், சென்டரும் ரேடியஸும் இருந்தா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் -ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் -கே ஹோல் ஸ்கொயர் = r². இப்போ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எக்ஸு கண்ணு +or- கண்ணு ப்ளஸ்னா மைனஸ் வரும், மைனஸ்னா ப்ளஸ் வரும். அப்போ +or-3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் அதே மாதிரி +or-3 ஹோல் ஸ்கொயர் = இதை ஸ்கொயர் பண்ணால் 9. புரியுதா தங்கம்? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிக்கோ. இதை ஸ்கொயர் பண்ணால் x² ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் 9, ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி ஸ்கொயர் பண்ணால் 9. இதை 3யும் 2ab பெருக்கும் போது +or-3 2s are 6x. அதே மாதிரி ப்ளஸ்ஸு y², இதை ஸ்கொயர் பண்ணும்போது +9, இதை 3யும் பெருக்கும் போது 3 2s are, அப்போ +or- 6y -9 +9 இந்தாண்ட வந்தா -9 = 0. ஒரு 9 அடிச்சுக்கலாம். அப்போ ஜென்ரலாக நம்ம எழுதும்போது x² + y² +or-6x +or-6y +9 = 0. கண்ணு இதுதான் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா 4 பாசிபிள் வேல்யூவும் உனக்கு வந்துடும் ராஜா. பாரு, 1 x² + y² + 6x + 6y + 9 வரலாம், அல்லது x² + y² -6x -6y வந்துடலாம் ப்ளஸ்ன்னு, அல்லது இது ப்ளஸ் எடுத்து இது மைனஸ் எடுக்கலாம், அல்லது இது மைனஸ் எடுத்து இது ப்ளஸ் எடுக்கலாம். அப்போ 4 பாசிபிள் சர்க்கிளும் இதில் வந்துடும். இதில் ஜஸ்ட்டு பாரு, படம் போட்டினாவே உனக்கே தெரிஞ்சு போயிடும் ரேடியஸ் என்ன, சென்டர் என்ன. புரியுதா கண்ணு? சென்டர் 4 சர்க்கிளுக்குமே வந்துடும். சென்டரும் ரேடியஸும் இருந்தால் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஈஸியாக போட்டுடலாம். புரியுதா கண்ணு? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.